இந்தியா vs வெஸ்ட் இண்டீஸ் என்ன ஒரு மேட்சுங்க. ரெண்டு பேரும் T20ல எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு காமிச்சாங்க. இந்தியன் சப்போர்ட்டராக நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான வின். ஜிம்பாப்வே கூட கொஞ்சம் ஈஸியாக ஜெயிச்சிட்டோம். வெஸ்ட் இண்டீஸ் கடைசி வரைக்கும் டஃப் கொடுத்தாங்க. இந்தியாவோட ரிசோர்ஸஸை முடிஞ்ச அளவுக்கு புழிஞ்சு எடுத்துட்டாங்க. நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா கூட என்னென்னலாம் தப்பு பண்ணமோ அதை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணோங்க. நல்ல டீம் செலெக்ஷன், பவுலிங்கில் பேசிக்ஸ், கேட்ச் 2 மிஸ் பண்ணாங்க. பட் அதை பெருசாக காஸ்ட் ஆகலை. அதை தவிர மற்ற வைடு நோ பால் அதிகமாக போடாமல் கம்பேக் நல்லா கொடுத்தாங்க, கம்போஸ்டாக இருந்தாங்க. அர்ஷ்தீப் சிங் அந்த 19th ஓவர் ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஓவர். வருண் சக்கரவர்த்தி, பும்ராவும் ஒரு சில ஓவருக்கு அதிகமாக ரன் பண்ணாலும் திருப்பியும் கம்பேக் கொடுத்தாங்க. அப்புறம் பேட்டிங்கில் நம்ம லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தோம், தடால் புடால்னு இறங்கி வந்து அடிக்காமல் ஒரு 5-6 பால் எடுத்துகிட்டு காமன் கம்போஸ்டாக அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிக்கலான்ட்டு. ஆனால் நம்ம ஆளுங்க கடைசி வரைக்குமே காமன் கம்போஸ்ட். எந்த பால் லூஸ் பாலோ அதை மட்டும்தான் அடித்தாங்க. அதுவும் சஞ்சு சாம்சன் ஒரு எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ். அதாவது இப்போ நம்ம விராட் கோலி, ரோஹித் சர்மா இல்லாமல் இந்தியாலாம் எப்படி சேஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கும் போது ஹையஸ்ட் சேஸ் ஃபார் இந்தியா இன் T20 வேர்ல்ட் கப். இது கோயிங் அகெட் இந்த ஃபைனல் ஜெயிக்கிறோமோ இல்லையோ, அடுத்தடுத்த T20 இப்போ ரோஹித் கோலி அந்த ஒன்டேலெலாம் ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறமும் நல்ல சைன்ஸ். செமிஃபைனலுக்கு ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அன்றைக்கி மறுபடியும் பேசுவோம். நன்றி நேயர்களே.